இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகராக ஜி.எம். கொலொன்னே நியமிக்கப்பட்டுள்ளதுடன் பாகிஸ்தானுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகராக ரியர் அட்மிரல் ஃப்ரெட் செனவிரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். ஐக்கிய ராஜ்யத்துக்கான இலங்கை உயர்ஸ்தானிகராக எஸ்.டி.என்.யு. சேனாதீர நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதியாக ஜயந்த ஜெயசூரியவும், கியூபாவுக்கான இலங்கை தூதுவராக ஆர்.எம். மஹிந்த ரத்நாயக்கவும், ஜப்பானுக்கான இலங்கை தூதுவராக பேராசிரியர் பி. ஜனக் குமாரசிங்கவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கான இலங்கை தூதுவராக பேராசிரியர் அருஷா குரே நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய தூதுவர் குழு அதிகாரிகள் நாட்டை விட்டு புறப்பட்டுச் செல்ல முன்னர் இன்று பிற்பகல் ஜனாதிபதியை சந்தித்தனர். கடந்த காலங்களில் இலங்கையில் இடம்பெற்ற சில சம்பவங்களால் தூதுவர்கள் சிரமங்களுக்கு உள்ளானதுடன் தற்போதுள்ள அரசாங்கம் தூதுவர்களின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தாது என ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு சேவைகளை வழங்குவதில் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் நியாயமாக செயல்படுமாறும் புதிய ராஜதந்திரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காக வெளிநாட்டு முதலீடுகள் மற்றும் சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு கொண்டு வருவது தூதுவர்களின் பிரதான பொறுப்பு எனவும் அதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார்.